ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரொக்கோலியும் பச்சை பட்டாணி வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி பண்ண போகிறோம். கிரேவியும் அப்புறம் அதுக்கு சப்பாத்தி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து பச்சை பட்டாணி வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி. அப்புறம் கடாயில் வந்து ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் போடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாதி சைஸ் பெரிய வெங்காயம் பாதி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அப்புறம் பக்கத்துலேயே ப்ரொக்கோலி க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, பூண்டு, வெங்காயம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் பட்டாணி. அதில் வந்து என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னா கரம் மசாலா, மிளகா பொடி, மல்லிப்பொடி வந்து நான் வீட்டிலே அரைச்சது. அது வந்து என் குழந்தைக்கு காரம் இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி அதில் வந்து மிளகு, குறுமிளகு, ஸோ அது சோம்பு, ஜீரகம் அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை நான் போஸ்ட் பண்ணுறேன், எப்படி வந்து அது பவுட்ரு பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போது நான் வந்து அது வதங்கட்டும். இப்போ வந்து நான் மிக்ஸி போட்டுட்டு வரேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து அந்த பேஸ்ட்டை கொட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு ½ கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் ப்ரொக்கோலி வந்து சின்னதாக தான் வாங்கினேன். ஸோ வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் இது. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்ட் நாங்கள் 2 பேர் தான். ஸோ நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் இருந்திங்கன்னா அது வந்து குட்டியாக தான் இருக்கும் ப்ரொக்கோலி, ரொம்ப பெருசாலாம் வந்து இருக்காது. ஸோ வந்து 2 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்துக்கு மசாலா பிடிக்காது. அதனால தான் நான் வந்து பச்சை பட்டாணி வேக வச்சு அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் கிடைக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணும்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணும்னு. இது வந்து நம்ம வந்து பச்சை பட்டாணி அரைச்சி போட்டிருக்கனால ஸோ கிரேவி நல்லாவே கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து இப்போ சப்பாத்தி போடுறேன். சப்பாத்தி மாவு ஏற்கனவே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ வந்து அப்படியே சப்பாத்தி போடுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து எனக்கு கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து இப்போது சப்பாத்தியெல்லாம் போட்டுட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள் இப்போ கிரேவி எவ்வளோ நல்லா கொதிச்சிருச்சுன்னு. எனக்கு இந்த திக்னஸ் போதும். ஸோ வந்து பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க டின்னர். நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ